வேணாம் வேணான்னு சொல்கிறவங்கள ரொம்ப சேஸ் பண்ணி போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனிதர்களாக இருக்கட்டும், சூழல்களாக இருக்கட்டும், எதையும் ரொம்ப விரட்டி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை வருத்தி, உங்களை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலுக்கு உள்ளாக்கி, விரட்டி இன்னொரு மனிதரை தேடி போகிறது. அது காதல்னு சொல்லுவாங்க சில பேர். காதல் சில பேர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் நண்பர்களை தேடி ரொம்ப அந்த மாதிரி போவாங்க. எல்லாம் ஓகே. ஓரளவுக்கு ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு கட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷங்க நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். நம்ம சுயமரியாதையை அளவுக்கு அதிகமா இழக்கிற ஒரு சூழல் வரும். அந்த கட்டத்தில் தயவுசெய்து இந்த முடிவு நீங்க எடுத்தாகணும். இல்லைன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சூழல் ஆயிடும். நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்கல அப்படி ஆகி போயிடும். நம்மளே நம்மளை மதிக்காட்டி அப்புறம் என்ன பிரயோஜனம்? யாரை நீங்க தேடி என்ன போனா என்ன? ரிலாக்ஸ். நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க. ஒரு மனிதர் உங்க சிந்தனையை வளர்த்துக்கோங்க. நீங்க என்ன ஒரு மனிதரா இருக்கீங்களோ அதுல முழுமையா உணர ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னவோ உங்களை தேடி வரும். நமக்கு என்ன? ஸோ தேவையில்லாம மக்களை தேடி போறது, சூழல்களை தேடி விரட்டி விரட்டி உங்களை தாழ்த்தி தாழ்த்தி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த சுச்சுவேஷனை மாத்திக்கோங்க. உடனே நினைக்காதீங்க, ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டா நம்மள அவங்க விட்டு போயிடுவாங்களோ, அந்த மனிதர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இதுக்கு மேல நமக்கு பெட்டர் மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்களா, இதுக்கு மேல பெட்டர் வேலை கிடைக்காதா, இதுக்கு மேல பெட்டர் சூழல்கள் அமையாதான்னு இதுக்கு ஃபாலோ கேள்வி வரும். மனசுக்குள்ள அந்த பயம் வரும். நம்ம மனசு அந்த பயத்தை நம்ம தூண்டும். அதுக்கும் நான் ஒரு விட சொல்றேன். கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு நல்ல வேலை வரும். அதுக்கு மேல ஒரு நல்ல மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அதுக்கு மேல ஒரு நல்ல சூழல் கண்டிப்பா வரும். நீங்க பயப்படுறீங்க இல்லையா? ஐயோ இதோட நமக்கு பெட்டரா கிடைக்காதான்னு. அதுதான் உங்க வீக்னஸ். அதனால தான் உங்களுக்கு பெட்டரா விஷயங்கள் கிடைக்காம போகும். ஸோ தைரியமா இருங்க. ரொம்ப தேவையில்லாம விரட்டி விரட்டி உங்களை தன்மானத்தை இழந்து, உங்களை இழந்து உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஸோ இது வெறும் ஒரு ஒரு உங்களை ஊக்குவிக்கிற மோட்டிவேஷன் பதிவு கிடையாது. இது ஒரு வாழ்க்கை பாடம். என் வாழ்க்கையில நான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாடம். நிறைய பேர் சந்தோஷமா வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமா இருந்திருக்கு. சாதிச்சவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான பாடமா அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். இது புரிஞ்சதுன்னா நீங்கள் லைஃப்பில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. நம்ம நினைக்கலாம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இப்படி போயிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து, போராட்டம் இருக்கும், அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு பிடிச்சதுக்காக போராட பழகிக்கோங்க. தட்ஸ் த பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உபயோகமாக இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். லவ் யூ ஆல்.